கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை குறித்த சில குறிப்புகளை வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை பாருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்க, இங்கே நாம் வாசிக்கிறோம், எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரியுங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரியுங்கள். சில நேரங்களில் மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரதர், ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான நாள், அதில் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சிலர் பாருங்க, டிசம்பர் 31 வருஷம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா போதும்னு சொல்லி சிலர் யோசிக்கிறாங்க. ஒரு நாள் இல்லைங்க, அல்லது வாரத்தில் ஒரு நாள் கிடையாது, எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். பாருங்க, அமெரிக்க தேசத்தில் நவம்பர் 26 என்கிற அந்த நாளை அலாட் பண்ணி குறித்து பாருங்க, அதை அரசாங்க விடுமுறையாக அறிவிச்சு தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் கொடுக்குறாங்க. பாருங்கள், நம்ம எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிற மாதிரி அவங்க ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதான் ஒரு பிரசங்கியார் கேட்குறாரு, வருஷத்தில் ஒரு நாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நாளாக குறிச்சிருக்கிறாங்க, வருஷத்தில் ஒரு நாள் கர்த்தருக்கு நன்றி சொன்னால் போதுமா? அப்புறம் கர்த்தரை மறந்துடலாமா? அப்புறம் அடுத்த வருஷம் தேங்க்ஸ் கிவிங் டேயில் தான் கர்த்தரை நினைவு கூறணுமா? இல்லை, கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இருக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34 போவோம். சங்கீதம் 34 1வது வசனம் பாருங்க. சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை எப்போதும் பாருங்க துதிக்கிற மக்களாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா நன்றி நிறைந்த உள்ளம் நமக்கு மிக மிக தேவை. ஏன்னா அவ்வளவு பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். விசேஷமா அருமையானவர்களே, நமக்காக இந்த பூமியிலே வந்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் பட்ட அந்த பாடுகள், அவர் கொடுத்த அந்த கரையம் நம்மை இலவசமாய் பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது, இலவசமாய் பிசாசனுடைய கரத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது, இலவசமாய் நரக பாதாளத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பாருங்க இரக்கம், கர்த்தருடைய தியாகம், கர்த்தர் கொடுத்த கரையம், அதன் அடிப்படையிலே அருமையானவர்களை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, தீமைகளுக்கு தப்பி இருக்கிறோம், பரலோகத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே பாருங்க, எப்போதும் நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தரை நாம் துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயிலே இருக்கும். அது மட்டுமல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும், எல்லாரும் சொல்லுவோம் எல்லாவற்றுக்காகவும், எல்லாவற்றுக்காகவும் என்று சொல்லும்போது அருமையானவர்களை சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நன்மைக்காகவும் தீமைக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் அப்படி யோசிக்கிறாங்க. கவனிங்க, எல்லாவற்றுக்காகவும்னா எல்லா நன்மைகளுக்காகவும். தீமைகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தீமைகள் அவரிடத்திலிருந்து வருகிறதே இல்லை, தீமைகள் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது.
தீமைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. ஆகவே அருமையானவர்களே, எல்லாவற்றுக்காகவும்னா எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒருவேளை பிசாசு சில தீமைகளை செஞ்சா கூட அதன் மத்தியிலும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்படி ஸ்தோத்திரம் செய்யும் போது கர்த்தர் பிசாசு கொண்டு வந்த தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். பாருங்க, அற்புதமான மாற்றத்தை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, எல்லா நன்மைகளுக்காகவும், ஏன்னா வேதத்தில் நான் வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து தான் எல்லா நன்மைகளும் அருமையானவர்களே நமக்கு இறங்கி வருகிறது என்பதை பாருங்க நாம் புரிந்து கொண்டு கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நன்மைகள் ஏராளம். பாருங்க, எண்ணிலடங்காத நன்மைகள் கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஏராளம் நன்மைகள் இறங்கி வருகிறது. எல்லா நன்மைகளையும் பற்றி பேச முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட சில நன்மைகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, முதலாவதாக கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் இன்னைக்கு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆண்டவருடைய தயவு, எவ்வளவு பெரிய கிருபை. யோசித்து பாருங்க. எத்தனை பேர் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நாசியிலே சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த சுவாசத்தை கொடுத்தவர் யாருங்க? நம்முடைய தேவன் தான். பாருங்க, நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சாப்பாட்டை கொடுத்திருக்கிறாரு. அருமையானவர்களே, நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வசதிகளை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பாருங்க, மக்கள் பிளாட்ஃபார்மில் தான் குடியிருக்கிறாங்க. அமெரிக்கா பெரிய பணக்கார நாடுன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நியூஸில் பார்த்தேன் பாருங்க, ரோட்டோரத்தில் டென்ட் அடித்து ஏராளமான மக்கள் வீடு இல்லாமல் பாருங்க அங்கே டென்ட்டுக்குள்ளே தான் வசிக்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் வீட்டுக்காக கர்த்தரை துதிக்கிறீங்க? அருமையானவர்களே, கவனிங்க. சிலர் சொல்லுவாங்க, போங்க பாஸ்டர், எங்கள் வீடு வாடகை வீடு, என் வீடாக இருந்தால் நான் கர்த்தரை துதிக்கலாம், அடுத்தவர் வீட்டுக்காக நான் எதுக்கு கர்த்தரை துதிக்கணுன்றாங்க சிலர். நான் சொல்லுகிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு வாடகை கொடுக்கக்கூடிய திறனை கொடுத்து அந்த வாடகை வீட்டில் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு, உங்களை குடி வச்சிருக்கிறாரு. அந்த வாடகை வீட்டுக்காக கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. அதுக்காக கர்த்தரை துதிங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, வாடகை வீட்டுக்காக நீங்க நன்றி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அந்த வாடகை வீடு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு சொந்த வீடாக என்ன செய்யும்? மாறிவிடும். தேவன் அருமையானவர்களே, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இருக்கிற நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்க நாம் பழக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. நான்லாம் பாருங்க, வாலிபனா இருந்த போது இந்த சண்டே ஸ்கூல் எடுப்பதற்காக போவேன். என் ஊழியம் சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு. சண்டே ஸ்கூல் எடுப்பதற்கு போவேன் பாருங்க. ஒரு 6-7 கிலோமீட்டர் போய் தான் சண்டே ஸ்கூல் எடுத்துகிட்டு வரணும், நான் தங்கின இடத்துல இருந்து. அப்போ ஒரு சகோதரன் அவரும் வருவார். அவர் சைக்கிள் கொண்டு வருவார். அந்த சைக்கிளில் போவோம் நாங்கள் சண்டே ஸ்கூல் எடுப்பதற்கு. அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பின்னால் கேரியர் இருக்காது. ஆகவே அவர் கூட முன்னால் அந்த பாரில் உட்காந்து அவர் ஓட்டிகிட்டு போவார். திரும்பி வரும்போது நான் ஓட்டிகிட்டு வருவேன், அவர் முன்னாடி உட்காந்துருப்பார். இப்படி தான் பாருங்க சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்தோம். அப்படி சைக்கிளில் போகும்போது நான் ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே, நடந்து போகிறதுக்கு பதிலாக சைக்கிள் கொடுத்தீங்களே, நன்றி. ஓசி சைக்கிள் தான், அது எனக்கு சொந்த சைக்கிள் கிடையாது, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி பாருங்க, உண்மையாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். நான் சொல்லுறேன், இன்னைக்கு கர்த்தர் நான் போறதுக்கு விலை கூடின காரை கொடுத்திருக்கிறாரு. கவனிங்க அருமையானவர்களே, இருக்கிற நன்மைகளுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாடகை வீட்டுக்காக துதிச்சுக்கிட்டே இருங்க. அந்த வாடகை வீடு கொஞ்ச நாள்ல ஒத்தி வீடா மாறிடும், அந்த ஒத்தி வீடு கொஞ்ச நாள்ல சொந்த வீடா மாறிடும், அப்புறம் அந்த சொந்த வீடு நல்ல விசாலமான பெரிய வீடா மாறிவிடும். இருக்கிறீங்களா?
நம்முடைய தேவன் பாருங்க அப்பேற்பட்ட ரீதியிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவனே நீர் எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனே நீர் எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. பாருங்க, யோசித்து பாருங்க, நமக்காக படைக்கப்பட்ட அந்த உலகத்தை நினைச்சு பார்க்குறீங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை, அவங்க கஷ்டம், இதே தான் அவங்களுக்கு பெருசு. அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தரை பற்றி யோசிக்க மாட்டாங்க, கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பற்றி யோசிக்க மாட்டாங்க. பிசாசு நம்மளை ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாருங்க அருமையானவர்களே, பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒன்றுமே கிடையாது. கர்த்தரை பாருங்க, நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது, கர்த்தரை துதிக்கும் போது பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை எண்ணி அவருக்கு மகிமையை செலுத்தும் போது நம்முடைய பிரச்சனைகள்லாம் அற்புதமாய் மாற்றி போடுகிறார். ஆகவே பாருங்க, கர்த்தர் படைத்த இந்த உலகத்தை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. வானங்களை யோசித்து பாருங்க, சூரிய சந்திர நட்சத்திரங்களை யோசித்து பாருங்க. சுவாசிப்பதற்கு காற்று, குடிப்பதற்கு தண்ணி, சாப்பிடுவதற்கு ஆகாரம், என்னென்ன விதவிதமா படைச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். அரிசி, பருப்பு, காய்கறி, பழங்கள், எல்லா நன்மைகளையும் ஏராளமாய் படைத்து நம்மை பாருங்க ஆதரிக்கிற நல்ல தேவனாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். எல்லா நன்மைகளுக்காக. அதனாலதான் நம்ம வாசித்தோம், எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். சில நேரங்கள் நான் யோசித்து பார்ப்பேன் பாருங்க, பிறந்த குழந்தைக்கு தாயின் மடியில பாலை வச்சிருக்கிறாரு. எந்த விஞ்ஞானி அதை செய்வான்? அல்லது எந்த அரசியல்வாதியை அதை செஞ்சிருக்கிறாரு? பிறந்த குழந்தை, அதுக்கு வேற எதையும், பாலை தவிர வேற எதுவும் அது சாப்பிடாது. அந்த மாதிரி கண்டிஷன்ல தாயின் மடியில பாருங்க பாலை வச்சிருக்கிறாரு. அது பாட்டில் நல்லா பாருங்க குடிச்சிட்டு பாருங்க, அது பாட்டில் என்ன செஞ்சிருது, தூங்கிடுது. பாலை குடிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, பெட்டை நினைக்க வேண்டியது. இதுதான் இந்த குழந்தையினுடைய வேலைகள். யோசித்து பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர். அருமையானவர்களே, பைபிள்ல போட்டிருக்குது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் என்ன செய்கிறாரா, ஆகாரம் கொடுக்கிறாராம். அடே அப்பா, நாம யாரு காக்காவை பற்றி யோசிப்போம்? காக்கா குஞ்சியை பற்றி நாம யாரு யோசிக்க போறோம்? ஆனா தேவன் பாருங்க, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல பாருங்க, கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. அதுக்காக கர்த்தரை துதிக்கிறீங்களா? அதுக்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? சிலர் பாருங்க, வியாதி வந்து சுகமான பிறகுதான் ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்பாங்க. நான் சொல்றேன், வியாதி வராம நீங்க ஆரோக்கியமா இருப்பதே கர்த்தருக்கு இன்னும் அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது கடமையா இருக்கிறது. கவனிங்க, வியாதி வந்து சுகமாறுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வியாதி வராமலே பாதுகாத்துக்கிட்டாரு. இருக்கிறீங்களா? பாருங்க, ஒரு பிரசங்கருடைய செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்காக தன்னுடைய 5 வயது மகளை ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாராம். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சான். ஏதோ ஒரு முக்கியமான ஆவணத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாராம், மறந்துட்டு. அதை எடுத்துட்டு தான் அந்த இடத்துக்கு போகணுமா. அந்த முக்கியமான ஆவணத்தை மறந்துட்டதுனால போனவர் திரும்பி வந்தாராம் அதை எடுப்பதற்காக. கவனிங்க, அப்படி திரும்பி வந்து வீடு வந்து கொஞ்சம் ஒரு மேடான இடத்துல இருக்குதான். அதனால கீழே வண்டியை, காரை பார்க் பண்ணிட்டு மகிட்ட சொன்னாராம், இதில் உட்காந்துரு, அப்பா இப்போ போய் நான் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு, அந்த ஆவணத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன், வந்த பிறகு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்ணிட்டு அவர் மேலே போயிட்டாராம். கவனிங்க, மேலே போய் வீட்டை திறந்த அந்த ஆவணத்தை எடுத்துட்டு இருக்கும்போது டமார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். அப்பதான் யோசிச்சாராம், ஐயோ 5 வயசு பிள்ளைய காருக்குள்ள வச்சுட்டு நம்ம பாட்டு இப்படி வந்துட்டோமே, முட்டாள்தனம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தாராம். கார் வந்து அது என்னமோ பண்ணிருக்கு அந்த பிள்ளை. கார் வந்து அப்படியே ரிவர்ஸில் போய் பாருங்க காம்பவுண்ட் வால்ல டம்முன்னு இடிச்சிச்சான்.
போச்சுடா, இந்த பிள்ளை உள்ள உட்காந்துருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேகமா ஓடி வந்து பாருங்க, கார் கதவை திறந்து பார்த்தா இந்த பிள்ளை அதுக்குள்ள இல்லை. உடனே பிள்ளைய காணுமேன்னு சொல்லி இப்படி எட்டி பார்த்தாராம். அது அங்கிட்டு பார்க் பண்ண இடத்துல தனியா நின்றுகிட்டு இருக்குதான். ஓடி போய் தூக்கிட்டு கேட்டாராம், எப்படி காரை விட்டு நீ வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஒரு அங்கிள் என்னைய காரை விட்டு வெளியே தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னுச்சான். எங்க இருக்கிறாரு அந்த அங்கிள் சொல்லி போய் தேடி பார்த்தாராம், ஒரு மனுஷனும் இல்லையா. அப்பதான் தெரிஞ்சு அது அங்கிள் கிடையாது, அது தேவதூதன். தேவதூதன் அருமையான அந்த பிள்ளையை தூக்கி வெளியே வச்சுட்டானா. ஒரு சேதமெல்லாம் அது பாட்டு சாதாரண நின்றுட்டு இருக்குதான். அவர் சொல்றாரு, அன்னைக்கு ராத்திரி நானும் என் மனைவியும் முழங்கால் படியிட்டு கண்ணீரோட கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என் பிள்ளைய பாதுகாத்தீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நாங்க நன்றி சொன்னோம். அப்ப கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, ஆபத்துக்கு தப்பு வச்சதுனால நீ இவ்வளவு நன்றி சொல்லுகிறையே, இந்த 5 ஆண்டுகளாக ஆபத்தே வராதபடிக்கு நான் பாதுகாத்திருக்கிறேனே, அதுக்காக நீ எவ்வளவு அதிகமாய் நன்றி சொல்ல வேண்டும். இருக்கிறீங்களா? பாருங்க, இன்னைக்கு நாம கூட நிறைய நேரங்களில் வியாதி வந்து சுகமடைந்தவர்கள் இருக்கிறோம், ஆபத்துக்கு தப்பி பாருங்க உயிரோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். ஆனா வியாதி வராமலே அநேகர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். வியாதி வராமலே பாருங்க ஆரோக்கியத்துடன் கர்த்தர் நம்மை காத்து கொண்டிருந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விபத்துகள் ஏற்படாமலே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? பாதுகாத்து இம்மட்டும் அருமையாய் பாருங்க வழி நடத்தி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசேஷமா பாருங்க, ரட்சிப்புக்காகவும் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். திருப்பவும் கொலோசியர் 1:13. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை சதமாவாசிங்க ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறாரு. அருமையானவர்களே, சொல்றாரு பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, பாவ இருளுக்கு கீழே இருந்தோங்க, பிசாசினுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே இருந்தோம், இருளின் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தோம். அநேக நேரங்களில் நம்ம விரும்பின நன்மையை செய்ய முடியல, விரும்பாத தீமைகளை போய் செஞ்சிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு, என்னடா இது, ஏதோ ஒரு சக்தி நம்மளை போட்டு அப்படியே ஆட்டி படைக்குது, விரும்புகிற நன்மையை செய்ய முடியல, விரும்பாத தீமைகளையே போய் செய்கிறோமே அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு இல்லையா? ஒரு 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 கேள்வி, யார் இதுல இருந்து என்னை விடுதலை ஆக்குவார்ன்ற ஒரு கேள்வி. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இயேசு இல்லாத வாழ்க்கை. அருமையானவர்களே, ஆனா இயேசு வந்த பிறகு இருளின் அதிகாரத்தினின்று, பிசாசனுடைய ஆதிக்கத்திலிருந்து, பிசாசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, சுயாதீனத்தின் ராஜ்யத்துக்குள்ளே, விடுதலையின் ராஜ்யத்துக்குள்ளே, ஆசீர்வாதத்தின் ராஜ்யத்துக்குள்ளே, நன்மைகள் நிறைந்த ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டார். அங்க கொண்டாந்து வச்சுட்டாரு. நாமளா வர முடியாது, நாமளா வரல. கர்த்தர் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தி வச்சிருக்கிறாரு. இதுதாங்க ரட்சிப்பு. இப்படி செய்த பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்படாம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நான் யோசித்து பார்க்கிறேன். என்னால பாருங்க கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல. நான் நிச்சயமா பாருங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அவ்வளவு அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி இருந்த ஆளு நானு. ஒருவேளை உயிரோட இருந்திருந்தேன்னா என் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா இருந்திருக்கும். ரொம்ப பரிதாபமா இருந்திருக்கும். அருமையான பிசாசு என்னை கெடுத்து அழிச்சு நாசமாக்கி இருப்பான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசுனுடைய கருத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி அருமையான இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்கும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
இன்னைக்கு பிசாசு என் காலுக்கு கீழே இருக்கிறான். அவனுடைய தீமைகளை பாருங்க, நான் அனுதினமும் மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். கர்த்தர் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறார். பாருங்க, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அத்தனைக்கும் காரணம் கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு. நான் சொல்லுகிறேன், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லுவோம், பிதாவே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. இன்னொரு மாதிரி சொல்லுவோம், பிதாவே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய அருமையானவர்களே, விலையேறப்பட்ட ஈவு இந்த ரட்சிப்பு. அட்டர் டார்க்னஸ்ல இருந்து அருமையானவர்களே ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எபேசியருக்கு போவோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிச்சிட்டாரா? ஆசீர்வதிக்க போறாரா? சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆசீர்வதிச்சிட்டாரு. அருமையானவர்களே, ஆசீர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வந்த நன்மைகள் கண்கூடாக அநேகம் வெளிப்பட்டிருக்கிறது. இன்னும் வருகிற நாட்கள்ல நிறைய வெளிப்பட போகிறது. ஆனா கர்த்தர் ஏற்கனவே நம்ம என்ன செய்திருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, சாபமா இருந்த நம்முடைய வாழ்க்கைய ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையா மாற்றி இருக்கிறாரு. அலங்கோலமா இருந்த நம்முடைய வாழ்க்கைய அலங்காரமான வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறாரு. அருமையான நரகம் போல இருந்த நம்முடைய வாழ்க்கைய பரலோகம் போல இருக்க வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ரட்சிப்பின் மூலமாக கர்த்தர் அதை மாற்றி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நினைச்சு 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 பாருங்க, துதிச்சு கர்த்தருக்குள்ள மகிழுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் பாருங்க, ரட்சிப்புக்காக, ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். தாவீது இருக்கிறானே, அவன் ரட்சிப்புக்காகவும் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 103 1ஆம் வசனத்திலிருந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், எல்லாரும் சொல்லுங்க, சகல உபகாரங்களையும், சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏராளமான உபகாரங்களை பண்ணியிருக்கிறாரு, ஒன்ன கூட மறந்துடாத. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், நன்மைகளை ஒன்னு ஒன்னா எண்ணி 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 கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். என்ன நன்மைகள்? வாசிக்கலாம். 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, அக்கிரமங்களை எத்தனை மன்னிச்சிருக்கிறாரா? எல்லாம் மன்னிச்சிருக்கிறாரா. யோசித்து பாருங்க, ஒரு அக்கிரமத்தை விட்டு வச்சிருந்தாருன்னா அந்த அக்கிரமத்துக்கு வேண்டிய தண்டனை நம்ம மேல வந்துடும். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு எல்லா அக்கிரமங்களையும் நினைச்சிருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறாரு. ஆகவே இன்னைக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக மட்டுமல்ல, தண்டனைகளுக்கு தப்பினவர்களாகவும் நம்ம இருக்கிறோம். பாருங்க, யாரும் நம்ம தண்டிக்க முடியாது. பிசாசு நம்மளை தண்டிக்க முடியாது. ஏன்னா நமக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. பாருங்க, விடுதலை வந்து விட்டது வாழ்க்கையில. ஆகவே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருக்கிறாரு. அப்புறம் தாவீது சொல்கிறான், நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? 100% எல்லா நோய்களையும் சுகமாக்கி இருக்கிறாரு. அருமையானவர்களை, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பலவீனங்களையும் நீக்கி போட்டிருக்கிறாரு. ஏன்னா அவர் பாடுபட்டு இருக்கிறார். விதமாக உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவரை காயப்படுத்தி இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இன்னொரு இடத்துல, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இன்னொரு இடத்துல, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். பிதாவே உமக்கு நன்றி. அல்லேலூயா. பாருங்க,
எல்லா வியாதிகளையும் சுகமாக்கி இருக்கிறார் 100%. சில ஆட்களுக்கு பாருங்க நம்ப முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு வியாதியும் இருக்காதாங்க, ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறாங்க சிலர். அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஹலோ, ஆனா தாவீது எப்படி விசுவாசிக்கிறான்? நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, சுகமாக்கி இருக்கிறாரு. ஒரு வியாதி கூட என் சரீரத்தில் இருக்கக்கூடாது. இருக்கிறீங்களா? அப்ப ஆண்டவரே, பாவ மன்னிப்புக்காக உமக்கு நன்றி, சுகத்துக்காக உமக்கு நன்றி. அப்புறம் பாருங்க 3வது, உன் பிராணனை, 4வது வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விளங்குற மாதிரி சொல்லுகிறேன். காலத்துக்கு முன்னால செத்து போகாதபடிக்கு கர்த்தர் உயிரோட பாதுகாக்கிறாரு. ஆமேன். பாருங்க, ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் இந்த கொரோனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசியில் பார்த்தா ஒரு நாள் அந்த சாக போகிற நிலைமையில் ஆட்கள் மூச்சு விடுவாங்களே, அந்த நிலைமைக்கு போயிட்டேன் நான். ஒரு மாதிரி இழுத்து இழுத்து மூச்சு விடுவாங்க, அந்த நிலைமைக்கு போயிட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்குகிற வைத்தியர், நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை விவரிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அந்த நிமிஷத்திலிருந்து நான் சுகமாக ஆரம்பிச்சு நல்லா சுகமடைஞ்சு ஆரோக்கியம் பெற்று இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது மட்டுமல்ல, இந்த சிறுவர்களுக்கு நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தேவன், அருமையானவர்களே, காலத்துக்கு முன்னால செத்து போகாதபடிக்கு நம்மை உயிரோட காக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம்னா கர்த்தர் நம்மை பாதுகாத்ததுனால தான் உயிரோடு இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். பாருங்க, சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு. வியாதி அந்த சாவின் விளிம்பிக்க போனாலும் கர்த்தர் அங்கிருந்து நம்மை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறார். பிசாசு பாருங்க வியாதியை கொடுக்கிறவனா இருக்கிறான். கர்த்தர் அந்த வியாதியை எடுத்து போட்டு நம்மை ஆரோக்கியம் உள்ளவர்களாக சுகமுள்ளவர்களாக மாற்றுகிறார். காலத்துக்கு முன்னால செத்து போகாதபடிக்கு நம்மை நம்முடைய தேவன் பாதுகாக்கிறார். இருக்கிறீங்களா? அடுத்தபடியாக, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. எல்லாம் கர்த்தர் செய்த நன்மை எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்கிறான். இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுகிறான், பாருங்க, ஆண்டவரே, என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு அப்படிங்கிறான். எது வரைக்கும் அப்படின்னா, ராஜாவாகிற வரைக்கும் என்னை கொண்டு வந்துட்டீங்களே ஆண்டவரே. நான் ஆட்டு மேய்ப்பு நல்லா இருந்தேன். எங்க அப்பா அம்மாலாம் என்னைய ஓரம் கட்டிட்டாங்க. எல்லாரும் என்னைய அற்பமா நினைச்சாங்க. நான் ஒரு ஏழை, படிக்காதவன். நான் ஒரு கிராமத்துல பிறந்தவன். இவ்வளவு தாழ்வான நிலைமையிலிருந்து இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தரை துதிக்கிறான். கடைசியா ஒரு வசனம் பாருங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அவன் தான் சொல்றான், ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, அவனுடைய ஆசை என்னன்னா, என்னுடைய காலத்துல மட்டுமல்ல, சதா காலங்களிலும். இன்னைக்கு மதுரையில நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறத பார்த்துட்டு பரலோகத்துல தாவீது ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கலான்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, glory to Jesus. தாவீது யோசிப்பான், நம்ம காலத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற காலங்களிலும் மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் கர்த்தரை துதிக்கிறாங்கன்றது அவனுக்கு பெரிய சந்தோஷம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து
கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக எல்லாரும் உரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். 2026 எனக்கு வெற்றியின் ஆண்டு. இந்த ஆண்டை தேவன் நன்மைகளினால் முடிசூட்டுகிறார். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். நான் வாளாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன். கர்த்தர் சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆவேன். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடுகிறது. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிறது. என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுகிறது. கர்த்தர் என்னை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நான் சுகவான், நான் பலவான், நான் ஆரோக்கியவான், நான் சௌக்கியவான், நான் சமாதானவான், நான் ஐஸ்வர்யவான். எங்கள் சபை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அன்பான நண்பர்களே, யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பகிர்ந்து விடுகிறேன். இந்த புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்தில் கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். சத்திய வேதாமத்திலே ஒரு வசனம் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? மறுபடியும் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அன்பானவர்களே, யாக்கோபு என்ற அந்த பெயர் ஈசாக்கு தன் மகனுக்கு கொடுத்த பெயர். ஆனால் பின்னாலே வரும்பொழுது யாக்கோபு குறைந்து மறைந்து இஸ்ரவேல் என்ற பெயர் நிலைநிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு சம்பவத்தை நாம் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். யாக்கோபு தன் மாமன் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்கே உழைத்து விட்டு தன் எல்லா சம்பத்தோடும் மனைவி மக்களோடும் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே நின்று கொண்டு அவன் வருகிறான். யோர்தான் நதி கரையோரமாக வந்தபோது ஏசா 400 பேரோடு வருகிறான். கையில் பட்டயத்தோடு
வருகிறான் என்ற செய்தி யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆகவே யாக்கோபு பயந்து நடுங்க ஆரம்பித்தான். முடிவாக தீர்மானித்தான், தன்னுடைய எல்லாவற்றையும் ஆற்றுக்கு அப்புறப்படுத்திவிட்டு தனி மனிதனாக தேவனோடு அருமையானவர்களே இந்த வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்த ஆரம்பித்தான், போராட ஆரம்பித்தான். அவ்விதமாய் போராடி கொண்டிருக்கும்போது கிட்டத்தட்ட ராவெல்லாம் ஜெபித்து விடிய போகிறது. ஆகவே விடிய போகிறது, என்னை ஆசீர்வதியும், நான் போகிறேன் என்று அவன் சொன்னான். தேவன் அருமையானவர்களே ஒரு கேள்வியை கேட்டார், முக்கியமான ஒரு கேள்வி. உன் பேர் என்ன என்று கேட்டார். அவன் பேர் யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன் என்று பொருள். அவனுடைய சுபாவம் அப்படித்தான் இருந்தது. சொந்த அண்ணாச்சி ஏமாற்றி போட்டான், கண் தெரியாத தகப்பனை ஏமாற்றி போட்டான். ஆகவே குற்ற உணர்வு நிறைந்தவனாக மாமன் வீட்டுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓடினான். இவெல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் பொன்னை வெள்ளியும் திரளாக இவனுக்கு கொடுத்து அவனை பெரிய ஐஸ்வர்யமானாக்கிட்டார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, அந்நிலையிலே திரும்பி அவன் வரும்பொழுது ஏசா மனதில் வஞ்சம் வச்சிருக்கிறான். எப்படியாவது குடும்பமாக யாக்கோபை அழித்து போட வேண்டும் என்ற திட்டத்தோடு அவன் வந்ததை பார்க்கிறோம். ஆகவே யாக்கோபு தேவனிடத்தில் அருமையானவர்களே ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்டார், யாக்கோபு நான் எத்தேன்னு அர்த்தம். ஆனால் தகப்பன் கொடுத்த பெயர், உன்னுடைய பரம தகப்பனாகிய நான் உன்னுடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். அது இந்த உலகத்தையே பாதிக்கக்கூடிய திட்டம் என்பதை அருமையானவர்களே அவனுக்கு உணர்த்தி காட்டினார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், யாக்கோபு என்கிற பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க முடியாது. ஆகவே உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் எனப்படும் என்று தேவன் அவனுக்கு பெயரிட்டார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. ஆகவே அதற்கப்புறம் யாக்கோபுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஜேக்கப் இஸ்ரேல். அந்த இஸ்ரவேல் அவனுக்கு பக்கபலமாய் பாதுகாவலாய் அரணாய் துணையாய் பணமாய் வெற்றியாய் எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான தேவனோடு உள்ள உறவிலே உள்ள வளர்ச்சிக்கு ஏதுவாக இஸ்ரவேல் என்ற பெயர் அவனுக்கு தேவன் கொடுத்தார். இந்த பகுதியை கர்த்தர் எனக்கு உணர்த்தி காட்டினார். உன் பேர் ஹாரிஸ் இஸ்ரேல். இதில் நீ பெருமை பாராட்ட வேண்டியது இஸ்ரேல் தான். ஏன்னா எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற கர்த்தர் அவர் யோசித்து அவர் கொடுத்த பெயர் இது ரட்சிப்பின் நாளிலே, பாவ மன்னிப்பின் நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்டது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் விதமாகத்தான். கிட்டத்தட்ட எல்லாருமே நீதிமான்களாக இருக்கிறீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையிலே இயேசுவை என்று உள்ளத்துக்கு வாரும் என்று அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் உங்கள் பேரோடு சேர்த்து இஸ்ரேலுங்கிற பேர் கூட இருக்கிறது என்ற நிலை உங்களுக்கு வரும்பொழுது அநேக ஆபத்துகளுக்கு நீங்கள் தப்பிச்சுக்கலாம், அநேக ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம், அநேக வழிநடத்துதலை இந்த நாமத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, உங்களுடைய எதிர்காலம் இந்த இஸ்ரேல் என்கிற இந்த அத்திவாரத்தின் மேலே நிற்கும்போது தேவனுடையதெல்லாம் உங்களுடையதாகி விடுகிறது. ஏனென்றால்
இஸ்ரவேல் என்றால் அருமையானவர்களே தேவனுடைய பிரபுன்னு அர்த்தம். தேவனுடைய பிரபுன்னா தேவனுடைய சுதந்திரன், தேவனுடைய வாரிசுன்னு அர்த்தம். ஆகவே லூக்கா 15 நான் வாசிக்கிறோம், மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அதுபோல யாக்கோபு பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு வரும் முன்னாலேயே இந்த ரீதியிலே ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு வந்து அருமையானவர்களே இந்த உறவை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். மற்றபடி அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலர், அதே போல ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலர். நாம் தான் இந்த கூட்டம் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்றால் மேலோட்டமாக இதை வாசிட்டு போனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே எப்போதும் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் இஸ்ரேலுங்கிறது அருமையானவர்களே உங்களுடைய மனதிலே இருக்க வேண்டும், வாயிலே இருந்தது வெளியே வர வேண்டும். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆகவே அந்த பெயர் அவ்வளவு தைரியத்தையும் அவ்வளவு நம்பிக்கையும் அவ்வளவு எதிர்பார்ப்பையும் அவ்வளவு ஒரு தரிசனத்தையும் அவ்வளவு எதிர்கால திட்டத்தை குறித்த அறிவையும் ஞானத்தையும் உங்களுக்கு தரும். நீங்கள் சாதாரணமாக இருக்கிற காட்டிலும் பன்மடங்கு அருமையானவர்களே தேவ பலத்தினாலே உயர்த்தப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உலகம் வேற, அது யாக்கோபு. இவன் அண்ணே ஏசா, அவன் அது யாக்கோபு கூட்டத்தில் இருக்கிறான் பாருங்க. ஆனால் தேவனுடைய மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் வேற. இது தேவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்த ஜனம், தேவனுடைய சொந்தக்காரர்கள், தேவனுடைய பிரபுக்கள், சுதந்திரவாளிகள். இத்தனை பாக்கியமும் தேவன் இந்த பெயரை கொடுத்தபடினாலே யாக்கோபுக்கு கிடைத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு உள்ளும் புறம்பும் மாறிவிட்டான். பழைய ஆள் வேற, இப்போ இருக்க யாக்கோபு வேற. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அருமையானவர்களே இயேசுவை சந்தித்த நாளிலிருந்து ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவள் எல்லாம் வழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையாவும் தேவனாலே உண்டாயிற்று என்று 2 கொரிந்தியர் 5 நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் கொடுத்த நாமம் ஆண்டாண்டு காலமாக அவருடைய மனதிலே வைத்திருந்து வேலை வரும் பொழுது அருமையான யாக்கோபுக்கு அந்த யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்துல பெயரை தேவன் மாற்றினார். பெயரை மாற்றின மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது, வாழ்க்கை தரம் மாறிவிட்டது, அவனுடைய அந்தஸ்து மாறிவிட்டது. ஒரு பெரிய பிரபுவாய் அருமையானவர்களே அவன் வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றியும் ஒரு உன்னதமான திட்டத்தை கர்த்தர் வைத்துக் கொண்டுதான் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை சந்தித்திருக்கிறார், பாவத்தை மன்னித்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு அருமையானவர்களே மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வாசலாக இருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று ஆவியானவர் இங்கே எழுதுகிறார். எல்லாரும் வாயை திறந்து ஒரு அறிக்கை பண்ணுவோம். நான் இஸ்ரவேலன், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், நான் பாக்கியவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மறுபடியும் ஒரு சொல்லுவோம், நான் இஸ்ரவேலன், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், நான் பாக்கியவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
என்றைக்கோ ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் என்று கிறிஸ்தவ சமுதாயம் கிட்டத்தட்ட முழுவதும் இந்த புது வருஷத்தில் ஆசீர்வதிச்சிட மாட்டாரா, கிறிஸ்துமஸ் ஆசீர்வதிச்சிட மாட்டாரா என்று மக்கள் விதமாக சத்தியம் தெரியாதபடியினாலே அருமையானவை குழம்பி போயிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் இனி வரப்போகிறது என்பதுதான் அநேக கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கென்றே கோயிலுக்கு வருகிறார்கள். ஆனால் எப்பொழுது தேவன் நம்முடைய பெயரை மாற்றினாரோ, எப்பொழுது நம்முடைய பாவத்தை மன்னித்தாரோ, எப்பொழுது ரட்சிப்பை நமக்கு தந்தாரோ, அந்த நாளிலிருந்து அருமையானவர்களே நம்முடைய பெயர் மாறிவிட்டது மாத்திரமல்ல, ஆள் மாறிவிட்டது மாத்திரமல்ல, வாழ்க்கையும் மாறிவிட்டது. ஆசீர்வாதம் கடந்த காலத்துக்கு போய்விட்டது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இனி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போறதில்ல. எப்பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு ஏறி நமது பதிலாளாக நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய நோய்களையும் சாபங்களையும் நம் தரித்திரங்களையும் எல்லா வியாதிகளையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி முடிந்ததுன்னு சொன்னாரோ, அப்பொழுதே அருமையான சாபத்தின் கட்டம் முடிந்தது, அந்த நாட்கள் முடிந்தது. இப்பொழுது யாக்கோபு கதை இல்லை, இப்பொழுது இஸ்ரவேல் கதை, தேவனுடைய சுதந்திரனுடைய கதை, தேவனுடைய பிள்ளையினுடைய கதை. அது வித்தியாசமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே சிலர் ஆசீர்வதிக்க விருப்பப்பட்டதை பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்படுகிறோம், பொறாமப்படுகிறோம். ஆனால் சத்தியத்தை குறித்த அறிவு வரும் பொழுது அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நீங்களே தான் இஸ்ரவேலர், நீங்களே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நீங்களே வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்களே ஆசீர்வாதத்திற்கென்று அருமையானவர்களே வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் எதிர்காலத்திலே வரப்போறது இல்லை, ஆசீர்வாதம் கடந்த காலத்திலே வந்துவிட்டது. ஆசீர்வாதம் எந்த பிரசங்கியாற்றும் இல்லை, ஆசீர்வாதம் எந்த புண்ணியஸ்தலத்திலையும் இல்லை. ஆசீர்வாதம் அருமையானவர்களே இயேசுக்குள்ளே இருக்கிறது. அவர் வெளியேறப்பட்ட ரத்தம் கல்வாரிலே சிந்தப்பட்ட பொழுது, நம்முடைய பெயர் யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலுக்கு மாற்றப்பட்ட பொழுது நாம் தேவனுடைய பிரபுவாய் மாறியிருக்கிறோம் என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிரபு. மறுபடியும் சத்தமாக சொல்லுவோம், நான் தேவனுடைய பிரபு. தேவனுடைய பிரபு எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்திலே என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தரமான வாழ்க்கை இந்த பெயர் மாற்றத்தின் மூலமாக, ரட்சிப்பின் மூலமாக தேவன் மனுக்குலத்துக்கு இலவசமாய் அருள் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன் என்பதற்கு அது ஒன்றே அடையாளம். வாழ்நாள் பூராவும் யாக்கோபா இருந்தான், ஆனால் ஒரு நாள் நைட்டில் இவன் தேவனை மாற்றவில்லை, நம்பினான். ஆனால் தேவன் இந்த பெயரை இவனுக்கு கொடுத்தார். அதே பெயரை இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எழுதியிருக்கிறபடி உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் நம்பும் வரை அருமையான இது பொய்யாய் தெரியலாம், ஆனால் நம்பினால் வாழ்க்கையில் அருமையான தேவன் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான நடக்க ஆரம்பிக்கும். இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மனிதரால் கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் தந்த பெயர், அதிலே நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டும். நீங்கள் உங்கள் டிகிரிலேயோ அல்லது உங்களுடைய இனிஷியலையோ, இனிஷியல்னா அப்பா தாத்தா போட்டேன், நாங்கள் இந்த பரம்பரையிலிருந்து வந்தவங்க, நாங்கள் யெகோவா பரம்பரையை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு பெயர் அளித்திருக்கிறவர் அவருடைய குமாரனாய் இயேசு. என்றைக்கு அந்த பெயரை அளித்தார், என்றைக்கு கல்வாரி விசுவாசித்து
அவருடைய காயங்களை நம்பி இயேசுவே நீர் ஆண்டவர் என் உள்ளத்திலே வாரும் என்று அறிக்கையிட்டமோ அன்றைக்கே ஆசீர்வாதம் அருமையானவர்களே எங்களை தொடர ஆரம்பித்து விட்டது. ஆசீர்வாதம் எங்களுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் அனுபவித்திருக்கிறோம். இன்னும் நிறைய ஆசீர்வாதத்தை தேவன் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார். நீதிமானுடைய பாதையில் நடுப்பது வரைக்கும் மதியமாய் பிராசிக்கிற சூரிய பிரகாசம் என்று சாலமோன் சொன்னது போல போக போக பிரகாசம். ஒரு பக்தன் யோபுதான், அவன் சொல்றான், என்னுடைய ஆரம்பம் அற்பம், முடிவு சம்பூரணம், முடிவு சம்பூரணம். ஆகவே கிறிஸ்தவ ஜீவம் என்றால் ஒரு கேலியான ஜீவியம். உலகத்தானுக்கு முன்னால தகையுணிந்து நிற்கிற ஒரு ஜீவியம் என்ற எண்ணம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே தான் அவர்கள் தாழ்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உயர்ந்தவர்களாய், கௌரவமானவர்களாய், ஐஸ்வர்யமுள்ளவர்களாய், ஆரோக்கியமுள்ளவர்களாய், நீடியாய் உள்ளவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய் தேவனை போல இந்த உலகத்திலே வாழும்படி தேவன் விரும்புகிறார் என்பதை அறிந்து விடுங்கள். முதல் நாளிலே அறிவு ரொம்ப அவசியம். பாருங்கள், காட்வேர்ட் பாட், மேன்மேட் பாட்டுன்னு இருக்குது. தேவன் செய்த கல்வாரி சிலுவிலே 2000 ஆண்டுகள் முன்பாக செய்து முடித்து அவர் உட்கார்ந்து விட்டார். ஆசாரியர் உட்கார்றது இல்லை, உட்கார்றதுக்கு அங்கே சேரே போடலை. காரணம், உட்காரக்கூடாது, அது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம், உட்கார்ந்தால் செத்து போயிடுவாங்க. ஒரே ஆள், முதல் ஆள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறாள். அவருடைய பேர் இயேசு. காரணம், அவருடைய அந்த செயல் பாவ மன்னிப்பு மனிதனுக்கு கொடுத்து அருமையானே அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் உட்கார்ந்துட்டாரு. இப்போ மேன்மேட் பாட்டுன்னு இருக்குது, காட்வேர்ட் பாட் முடிஞ்சுது, மேன்மேட் பாட்டுன்னு இருக்குது. மேன்மேட் பாட்டு என்னன்னு சொன்னால், இதெல்லாம் வாசிக்கும் போது கர்த்தாவே எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, யாக்கோபுக்கு என்ன தகுதி இருந்தது, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது. தகுதியின் அடிப்படையிலே நீர் மனிதரை ஆசீர்வதிப்பீரானால் ஒருவருமே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கிருபையின் அடிப்படையில், இரக்கத்தின் அடிப்படையில், அதாவது அன்பின் அடிப்படையில், உம்முடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளேருந்து எழும்புகிற அந்த அன்பு பாவத்தை மன்னித்து மனிதனுக்கு இஸ்ரவேல் என்று தேவன் மனதிலே வைத்திருந்த அந்த பெயரை கொடுக்கிறது. யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆனால் ஒன்றை இந்த மாலை வேளையிலே தெரிந்து கொள்ளுங்கள், அருமையானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவனை ஆசீர்வதிக்கும்படி, அந்த ஆசீர்வாதம் தொடரும்படி, அதன் மூலமாய் இயேசு இந்த உலகத்துக்கு வரும்படி, அதன் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு, அழிந்து போன உலகத்திற்கு, சீர்கட்ட உலகத்திற்கு, பாவம் நிறைந்த உலகத்திற்கு, வியாதி தரித்திரியம் சாபங்கள் நிறைந்த இந்த உலகத்திற்கு ஒரு ரட்சிப்பு வரும்படி தேவன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மனதில் திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை தான் அருமையானுடைய ஒரு நாளிலே யாக்கோபுவே நிறைவேற்றினார். யோர்தான் நதி கரையோரமாக. அது அங்கே ஆரம்பித்தது, முடிந்து விடவில்லை. இஸ்ரேல் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் இஸ்ரேல் இன்னும் தொடரும், 2ஆம் வருகை வரைக்கும் தொடரும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று நான் கேட்கல. அருமையானவர்களே, எந்த போதனும் கேட்கல, தேவனே கேட்கிறார். காரணம், அவர் தான் அந்த பேரை கொடுத்திருக்காரு. தேவனே பேரை மாற்றினார். தேவனே ஆளையும் மாற்றி வாழ்க்கை தரத்தையும் அருமையானுடைய மாற்றி காட்டுகிறார், உயர்த்தி காட்டுகிறார். இப்படிப்பட்ட தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அழிந்து போகிற உலகம்
அருமையானவர்களே, இன்னைக்கு 1ஆம் தேதி இல்லாத ஆட்டம் பாட்டெல்லாம் அருமையாக எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கும். இயேசு இல்லை என்றால் அருமையானவர்களே, எதிர்காலம் இல்லை. ஒரு நாளிலே அவர்கள் வருந்துவார்கள் நமக்கு. ஆனால் 800 கோடி மக்கள் மத்தியிலே இந்த பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் இஸ்ரவேலன், எனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. மறுபடியும் சொல்லுவோம், நான் இஸ்ரவேலன், எனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. இந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தைப்பதாக வாழ்க்கையை மாற்றி போடும். நான் யாக்கோபா இருந்தேன் பாருங்க. இருக்க வரைக்கும் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது, பூஜ்யம்தான். ஆனால் ஒரு நாள்லேயே இந்த இயேசு இடத்துல வந்தேன், இந்த ரட்சிப்பன் இடத்துல வந்தேன். தேவனுடைய பேர், ஆள் எல்லாத்தையும் மாற்றினது மாத்திரல்ல, என்ற உள்ளத்தை மாற்றினார், மனதை மாற்றினார், சரீரத்திற்கு எல்லா வியாதிகளையும் மாற்றினார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதை உங்களுக்கும் செய்வார். ஆகவே மனிதனின் நல்வாழ்வுக்கென்று கர்த்தர் அருமையானவர்களே அவர் செயல்படுகிறார். இங்கே யாக்கோபு கர்த்தருடைய காலை பிடிச்சி எனக்கு இஸ்ரேல்னு பெயர் கொடுங்க சொல்லி கேட்கவில்லை. அருமையானவர்களே, அல்லது நான் யாக்கோபு என்னுடைய பேர் கேட்டாக்கள் எனக்கு வரட்டும் நியாய தீர்ப்பு, அப்படி அவன் சொல்லலை. அருமையானவர்களே, ஏனென்றால் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. யாக்கோபா இருக்க வரைக்கும் சாவுதான், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம். எத்தனை பேர் தேவனுடைய பிரபுவாக இருக்கிறீர்கள்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையானவர்களே, கவனிங்க. இஸ்ரவேலை மாற்றினவர் இந்த உலகத்தையே மாற்ற விரும்புகிறார் என்பதுதான் சத்தியம். அநேக மக்கள் யோசிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் சொன்னால் அது பக்தி குற்றம், அவங்க வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள், வெளிநாட்டு சாமியை கும்பிடுறவங்க எதெல்லாம் அருமையானவர்களே மனதில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு என்ற பேருக்கு இந்த உலகத்தை மாற்றி போடுகிறவர் அர்த்தம். உலகத்தை மாற்றுகிறவர், பாவத்தை மாற்றுகிறவர், சாபத்தை மாற்றுகிறவர், ரோகத்தை மாற்றுகிறவர், எல்லா கேடுபாடுகளையும் மாற்றுகிறவர், எதிர்காலத்தையே மாற்றுகிறவர். அவைத்தான் கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால் என்று இன்றைக்கு எல்லாரும் அழைக்கிறார்கள். அது எல்லாருக்கும் புரியும், சிந்திக்கணும். அருமையான கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அறிவில் இது தோன்ற வேண்டும். என்ன கிறிஸ்து கிபி கிமு உலகத்தில் கோடி ராஜாக்களும் கோடி மதத்தினரும் கோடி பக்திமானும் தோன்றியிருக்கிறார்கள். யார் பேர்லையும் சரித்திரம் 2ஆய் பிரியவில்லை. கிறிஸ்து பேரில் அருமையானவர்களே சரித்திரம் 2ஆய் பிரிந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்னால, கிறிஸ்துவுக்கு பின்னால. நீங்க கிறிஸ்துவுக்கு பின்னாலையா முன்னாலையா? இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்துவுக்கு பின்னால் இருக்காங்க. அவங்க முடிவு பரிதாபம். இயேசுவுக்கு பின்னாலே இருக்கிறவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். இந்த இஸ்ரவேலர்கள் அருமையானவர்களே கண்ணு திறக்க வேண்டி இருக்குது. யாராவது ஆசீர்வதிக்கப்பட்டால் பொறாமை வருது, எரிச்சல் வருகிறது. ஆனால் அருமையானவர்களே எல்லாம் தேவனுடைய அன்புக்குள்ளே இருக்கிறது. அந்த அன்பை அறிந்து கொள்கிற அறிவுக்குள்ளே இருக்கிறது. இந்த முதல் நாளிலே ஆகவே தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று கர்த்தருடைய ஆவியார் சொல்கிறார்.
தேவன் உன்னை நேசிக்கிறார். தேவன் உன்னை நேசிக்கிறார். தேவன் உன்னை நேசிக்கிறார். ஆகவே தன் வேதம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு இந்த முதல் நாளிலே நமக்கு பலிப்பதாக இந்த கூட்டத்தில் நான் இயேசுவின் நாமத்தினால அந்த அன்பை கட்டவிழ்த்து விடுகிறேன். கண்கள் திறக்கட்டும். தேவன் நமக்கு தண்டனையை கொடுப்பதற்காக காத்திருக்கவில்லை, மன்னிப்பதற்காக காத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறதுக்காக காத்திருக்கிறார், அதற்காக அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு யோர்தான் நதி கரையோரத்தில் வந்த அந்த இயேசு இந்த 1ஆம் தேதி நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் மாறாதவர், அவர் தேவன். மனிதனை ரட்சகம்படி இந்த பூலோகத்திலே இயேசு என்கிற பெயரிலே வந்தார். ஆகவே இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே விளத்திலே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ இஸ்ரவேல், எப்போது ராத்திரியும் பாலும் தூங்க போகும்போதும் காலமே எழும்பும் போதும் நான் இஸ்ரவேல். தேவன் தந்த பேர், வானத்தும் பூமியும் படைத்த பேர். இதுக்கு மேலே எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? இதுக்கு மேலே விளக்கம் தேவையா? அருமையான கவனியங்கள். ஒரு பேர் உன்னை மாற்றி போடுன்னு சொல்றாரு. ஒரு பேர் உன் கடையை மாற்றி போடும், உன் வியாபாரத்தை மாற்றி போடும், உன்னுடைய குடும்பத்தை சந்தானத்தை மாற்றி போடும். முன்னால் இருந்த யாக்கோபு வேற, இப்போ இருக்க இஸ்ரவேல் வேற. அருமையானவர்களே, நாம் உயர்ந்திருக்க வேண்டும், தேவனை போல இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிடுகிறார். நாம் இடம் கொடுக்கணும், மனதை கொடுக்கணும், உள்ளத்தை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும். கர்த்தாவே, செய்ததெல்லாம் தவறுதான், ஆனால் என்னை ஒரு இஸ்ரவேலாய் நடத்துங்க. இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்கள் எல்லா திக்கிலும் என் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கட்டும். 4 பேர் கண்டு அதிசயப்பட உதவி செய்வீராக. இந்த பாக்கியம் நமக்கு தேவனுடைய அன்பினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 800 கோடி மக்கள் அருமையானவர்களே வாழுகிறார்கள். அதிலே அதிகபட்சம் பெரிய பக்திமான்கள், நம்மை விட அவர்கள் பக்தியிலே தேர்ந்தவர்கள். ஆனால் அவருடைய முடிவு பயங்கரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீ சில மக்கள் சொல்லுவாங்க, நான் 3 நாள் உபவாசம் இருந்து பாவத்தெல்லாம் அறிக்கிட்டேன், அதனால் தான் கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அறிவில்லை, தேவனை குறித்து அறிவில்லை, இயேசுவை குறித்து அறிவில்லை. அருமையான கவனிங்க. எதையோ செய்ததுனால வந்து கடவுள் இவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீ மக்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதை செய்ததுனாலும் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதுவும் உங்கள் மேலே அந்த அன்பு விழுந்திருக்கிறது. ஆக தேவ கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அறிவு வரும்போது இந்த வாய் சும்மா இருக்காது, எப்போதும் கர்த்தரை சுவைத்து கொண்டே இருக்கும். நானும் நீங்களும் அருமையான விடையில் முன்னேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் கல்வாரிக்கு பின்பு அருமையான வந்து மன்றாடுகிறேன், கெஞ்சுகிறேன், உபவாசம் இருந்து என்னுடைய சரத்தை ஒடுக்கிறேன், ரவெல்லாம் முழிச்சு கிடந்து ஜெபிக்கிறேன். எல்லாமே அறிவீனம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அருமையான அத்தனையும் தேவனுடைய அன்பு. அன்றைக்கு தேவன் யாக்கோபை தேடி வரவில்லை என்றால் ஏசாவுன்ற கையில் விழுந்து ஒன்றுமில்லாமல் போயிருப்பான். நம்மையும் கூட அருமையான எத்தனையோ ஆபத்திலிருந்து கர்த்தருக்கு பாதுகாத்திருக்கிறார். பிசாசு நம்முடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதரில் அனுப்பி விடுதலையை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அருமையானவர்களே சிந்திங்க. ஒரு நாளும் உங்களை பற்றி பேசாதீங்க.
இயேசுவை பற்றி பேசுங்கள். அவர் உங்களை தேடி வந்தார். இந்த கால வேளையிலே இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அவர் இங்கே இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களானால் நீங்கள் தாழ்ந்தவர் நிலையில் இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. இன்று தாழ்ந்திருக்கலாம், ஆனால் நாளை உயர்வு காத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ப வேண்டும். அருமையா, இதுதான் ஜெபம், இதுதான் உபவாசம். அநேருக்கு ஜெபம் என்றால் என்னென்னு தெரியவில்லை. 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் கிடந்து ஜெபிச்சு நடக்காங்க. வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, சோர்ந்து போகிறார்கள். அன்பு நண்பர்களே, இந்த தேவனுடைய அன்பின் மேலே 100க்கு 100 சார்ந்து கொண்டு உங்களை தூக்கி எறியுங்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவருடைய வல்லமை எனக்கு பணத்தை தருகிறது, சுகத்தை தருகிறது, குழந்தைகளை தருகிறது, படிப்பை தருகிறது, எல்லாவற்றையும் தருகிறது. எதெல்லாம் நான் வாங்கியிருக்கணும் அதெல்லாம் அவருடைய அன்பின் புண்ணியத்தினாலே. எதெல்லாம் நான் வாங்கியிருக்கணும் அதெல்லாம் இயேசுவின் காயங்களின் புண்ணியத்தினாலே நான் வாங்கியிருக்கிறேன். எதெல்லாம் வாங்கியிருக்கிறேனோ அதெல்லாம் அவருடைய பாடுகள். பாடுகள் அவருக்கு, வேதனை அவருக்கு, தண்டனை அவருக்கு, ஆசீர்வாதம் நமக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். எங்கள் ப்ரேயர் குரூப்பில் நாங்கள் ஜெபிச்சதுனால இது நடந்திருக்குது. எங்கள் ப்ரேயர் குரூப்பில் நாங்கள் தோத்திரம் பண்ணதுனால இது நடந்திருக்குது. நிறுத்துங்க. உங்கள் ப்ரேயர் குரூப்பில் எங்கள் இயேசுவின் ரத்தம், ஒவ்வொரு சொட்டு விலையேறப்பட்ட ரத்தம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தை காட்டிலும் விலையேறப்பட்டது. இந்த ஞான அறிவு உங்களுக்கு வரும் பொழுது அருமையான கேட்காதெல்லாம் அருமையான உங்களுடைய மடியிலே கொட்டப்படுகிறது. சாலமோன் பணத்தை கேட்கவே இல்லை. அவனுக்கு ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ கேளாத செல்வத்தையும் கொடுக்க. ஏதோ 5 பைசா 10 பைசா இல்லை. இந்த பூமியில் இருக்க எந்த ராஜாவும் எவனும் உங்களோட கம்பீட் பண்ண முடியாது, போட்டி போட முடியாது. அந்த அளவில் பணத்தை உனக்கு தர போகிறேன், கவனிங்க. ஆகவே ஏதோ சின்ன காரியங்களுக்காக அது பெருசு நீ நினைக்கிறதுனால ஜெபங்களுக்கு பதில் வர மாட்டேங்குது. தேவன் பெரியவர், யெகோவா பெரியவர், இயேசு பெரியவர், ஆவியானவர் பெரியவர். இயேசுவின் ரத்தம் பெரியது, காயங்கள் பெரியது, ஆழமானது, விலையேறப்பெற்றது. இவைகளை மனதில் வைத்து இயேசுவின் சிலுவையை எப்போதும் உயர்த்துவீர்களானால் இவளெல்லாம் அருமையானுடைய கூட கொடுக்கப்படும் என்று இயேசு பொய்யறியாதவர், அவர் சொல்லி இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பலர் எங்களை பார்த்து பொறாமப்பட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காரணம், இது என்னுடைய கெட்டிக்காரத்தனம் கிடையாது, அவருடைய கெட்டிக்காரத்தனம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம். கவனிங்கள். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே விசேஷமாக பாவம் மன்னிக்கப்பட்ட இந்த இஸ்ரவேலர் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இனி ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை, மன்றாட வேண்டியதில்லை, பிரசங்கியார தேட வேண்டியதில்லை, ஒரு ப்ரேயர் குரூப்பை அப்ரோச் பண்ண வேண்டியதில்லை. புதிய ஏற்பாட்டிலே அருமையானவர்களே, கர்த்தர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இது உள்ள ஏறட்டும் இயேசுவின் நாமத்தினால. மண்டைக்குள்ளே ஏறட்டும், உள்ளத்துக்குள்ளே ஏறட்டும். உங்களோட வாழ்க்கை இந்த வருஷத்திலே புதிதாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம் விதமாய் சொல்லுகிறது,
எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கெஞ்சுகிறேன் மன்றாடுகிறேன் எல்லாம் அவர் சொல்லலை. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஆவிக்குரிய அறிவு இருக்கிறது. நமக்கு இருக்கிறதா என்பதை கேட்டு பார்க்க வேணும். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். சபைக்கு எழுதுகிறார், விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், நீதிமான்களுக்கு எழுதுகிறார், இஸ்ரவேலுக்கு எழுதுகிறார், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்தை அருமையானவர்களே, உங்களுடைய விசுவாசம் அது உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆகவே கடந்த காலத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இங்கே தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அது என்ன கடந்த காலம்? ரட்சிக்கப்பட்ட காலம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு வாழ்வு ஆரம்பிச்சிருச்சு, வளமை ஆரம்பிச்சிருச்சு, சிரமம் ஆரம்பிச்சிருச்சு, நீடிய ஆயுள் ஆரம்பித்து விட்டது, உயர்வு ஆரம்பித்து விட்டது. எல்லா தேவ கிருபையும் அந்த ரட்சிப்பின் நாளில் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுக்கு அது தெரியுமா? நம்ப வேண்டும். நாங்கள் நம்பினோம், கொஞ்சம் அனுமதிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் நம்பினால் அது உங்களுக்கு பலிக்கும். தேவன் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. ஆகவே ஆசீர்வாதத்துக்காக போராட வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு போராடி இருக்கிறார். இன்றைக்கு அவர் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அறிவுள்ளவர்கள் அருமையானவர்களே அதை எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளோ எடுத்துக்கொள்ளலாம்? உங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கலாம். பரலோகம் ஒன்றும் அப்படியே நஷ்டப்பட்டு கடனுக்குள்ளாயிராது. கவனிங்கள். ஆகவே ஏராள நன்மைகள் உங்களுக்கு தேடி வருகிறது. அன்றைக்கு யோர்தான் நதி ஓரத்திலே வந்த அதே இயேசு இந்த காலவேளையிலே நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவர் பார்க்கிறார் யாருடைய உள்ளம் அவருக்கு நேராக திரும்பி இருக்கிறது, யாருடைய மனது அவருக்கு நேராக திரும்பி இருக்கிறது, யாரை ஆசீர்வதிக்கலாம், யாருடைய வீட்டில் சாபத்தை நீக்கலாம் என்று தேவன் வடிகின்ற இரத்தத்தோடு வேதனையோடு இஸ்ரவேல் மக்களை தேடி வருகிறார். யாக்கோபு தேடி வந்தார். உன்னை தேடி வந்திருக்கிறார் ஆசீர்வதிப்பதற்கு. எதுக்குன்னு கேட்டா, நீ ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இல்லை, உன்னுடைய கண்கள் சோளமாய் திறக்கப்படுவதற்கு. ஏற்கனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, நான் பெரிய பிரசியாரு, எனக்கு அந்த வரம் இருக்கு, இந்த வரம் இருக்கு, அதனால ஆசீர்வதித்திருக்காரு. அப்படி போடல. நம்மை ஒவ்வொரு விசுவாசியும், நேற்றுக்கு ரசிக்கப்பட்ட விசுவாசி இன்றைக்கு தேவனுடைய சுதந்திரன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வாரிசு. என்ன வேண்டுமோ அது பரலோகத்துக்கு ரொம்ப சின்ன விஷயம். ஆகவே கேளுங்கள், கொடுக்கப்படும். அமைக்கு குறுக்கி சரிந்து விடும்படி நன்றா இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். பாத்திரம் நிரம்பி வழியும் 4 பேர் அதை அனுபவிப்பார்கள். மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
4 பேர் அதை பார்த்தே தீர வேண்டும். மறைக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை மறைக்க முடியாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த அளவில் எக்ஸஸா, போதுமானதற்கும் அதிகமாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். காரணம், இந்த பூமி ஆவி உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்று கிடையாது. நீ பெருசுன்னு சொல்றது அவருக்கு ஒன்றும் கிடையாது. ஆகவே எண்ணங்களை தளர்த்தி விடுங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கோணனானவைகள் செவ்வையாகட்டும், கரடானவைகள் நேராகட்டும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அபாரமான காரியத்தை இந்த வருஷத்தில் செய்யும்படி தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ இடம் கொடுத்தா மாத்திரம் அது பலிக்கும். ஆகவே இப்ப பந்து நம்ம கிரவுண்டில் தான் கிடக்குது, நம்ம கால்குள்ள கிடக்குது. நாம் என்ன தீர்மானம் பண்ணுகிறோமோ அது நம்முடைய எதிர்காலமாக அமையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே இந்த வசனத்திலிருந்து சில கருத்துக்களை இஸ்ரவேலை பற்றி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் பாடுகளுக்குள் அவர் நீங்களாம் சேர்ந்து உபவாசம் பண்ணீங்கன்னா அவர் செய்வார் சொல்லலை. பவுலை போல உபவாசம் பண்ண ஒரு மனுஷன் ஒருத்தரும் கிடையாது. அவர் அதெல்லாம் சொல்லலை. அது இங்கே உதவாது. இங்கே ஒன்றே ஒன்று தான் வேலிடு, அது இயேசுவின் ரத்தம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் என்ன கேட்டாரு, உன்னதங்களிலே ஆசீர்வச்சிருக்காருன்னு போட்டிருக்கு, நாம பூமியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அருமையானவர்களே, பல மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது, உன்னதம் சொன்னால் ஹெவலிஷ், ஆங்கிலத்தில் ஹெவலிஷ், தமிழில் ஆவி மண்டலம். ஆகவே ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்கே வச்சிருக்காரு? ஆவி மண்டலத்தில் வைத்திருக்கிறார், பூமி மண்டலத்தில் வைக்கவில்லை. இங்கே பிசாசு அவன் அதிபதியாக இருக்கான், அங்கு வைக்கல, ஆவி மண்டலத்தில் வைத்திருக்கிறார். ஆவிக்குரியவர்கள் இஸ்ரவேலர், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு பிரத்யேகமாக அவருடைய பேரை எழுதி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூச்சி வச்சிருக்காரு. ஆவி மண்டலத்தில் கூச்சி வச்சிருக்காருன்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஒரு மொழிபெயர்ப்பாளர். ஆவி மண்டலம் எங்கே இருக்குது தெரியுமா? ஆவின்னா இருதயம்னு அர்த்தம். ஆகவே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆவியின் நிறைவினாலே வாய் பேசும். இந்த இருதயத்திலிருந்து வார்த்தை வெளியே வாயின் மூலமாக வெளியே வருகிறது. வெளியே வருகிற வார்த்தை ஆவி மண்டலத்துக்குள்ளது பிரவேசித்து விடுகிறது. நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பிசாசின் பிள்ளைகள் அல்ல, நாம் இருட்டின் பிள்ளைகள் அல்ல, நாம் கழுவப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே எனக்கு ஒப்பானவர் யார்? ஒருவனும் இல்லை. ஆகவே நம்முடைய சத்தம் இருதயத்துக்குள்ளேருந்து வாயு வழியாக வெளியே வரும்போது ஆவி மண்டலத்தை டச் பண்ணுது. ஆவி மண்டலம் நம்முடைய வாயிலிருந்து தேவனுடைய சிங்காசனம் வரைக்கும் இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்குது. பிசாசு எம்மாத்திரம், அவன் வியாதி எம்மாத்திரம், அவன் தரித்திரம் எம்மாத்திரம், அவனுடைய சரக்கெல்லாம் எம்மாத்திரம், ஒன்று கிடையாது. ஆனால் பிசாசுன்னு சொன்னான் விசுவாசிகள் ஓடிவிடுகிறார்கள். அவன் ஓடுறதுக்கு பதிலாக இவங்க ஓட்டம் எடுத்துடுறாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையின் மூலமாக அறிவை சேகரித்து கொண்டு அவனை விரட்டி அடிக்கும்படி கர்த்தர் உனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்.
ஆகவே வார்த்தைகள் ஆவி மண்டலத்துக்குள்ள போகிறது. நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டுட்டா, என்னுடைய இஸ்ரவேலன், என்னுடைய சுதந்திரன், என் வாரிசு, என்னுடைய பிரபு, அவன் என்ன பேசுறான் சொல்லி கர்த்தர் கவனிக்கிறார். வாயிலிருந்து வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தைகள் அருமையான சிங்காசனத்தை சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சிங்காசனம் இந்த கோடி கிறிஸ்தவர்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது அருமையானவர்களே. தொடு தூரத்தில் இருக்கிறது, நாவலுடைய நுனியில இருக்கிறது. அவை தான் வாயை பற்றி எச்சரிக்கையா இருக்க வேணும், நாக்கை பற்றி எச்சரிக்கையா இருக்கணும். இங்கதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கொடிக்க வச்சிருக்காரு. இந்த வார்த்தைகள் அருமையானவர்களே நேரடியாக ஆவி மண்டலத்தை தொடுகிறது. ஆவி மண்டலத்தில் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். உங்கள் பேரை போட்டு ஏற்ற வேளையில் எல்லாம் ஒன்று ஒன்றாய் இறங்கி வரும். எங்களுக்கு அவ்விதமாக இறங்கி வந்திருக்கிறது, உங்களுக்கு அப்படி இறங்கி வரும். ஆகவே உன்னதம் என்பது எங்கேயோ இல்லை, மர்மமான ஒரு இடத்துல கடவுள் ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையார் சொன்னார். பாருங்க, ஒரு மர்மமும் கிடையாது. கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்கிற இந்த மண்டை கொஞ்சம் திறக்கணும். பாருங்க, ஆவி மண்டலம் நாவுக்கு வெளியே இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் ஆவி மண்டலத்துக்குள்ளே ஒரு பெரிய அம்பு மாதிரி புறப்பட்டு போகிறது. இவைகள் அருமையான எல்லாம் அறிவு வரும்போது ஆசீர்வாதங்களுக்கு குறைவே கிடையாது என்பதை திட்டமாய் தெரிந்து விடுங்கள். ஆவி மண்டலம் வெகு தூரத்தில் இல்லை, தொடு தூரத்தில் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? நம்முடைய வாய், நம்முடைய நாவு எல்லாவற்றையும் சுற்றி எல்லாம் ஆவி மண்டலம் அதிலிருந்து ஆரம்பிக்குது. அதனால ஒரு தீர்மானத்தை 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம். எல்லாரும் கவனியுங்கள், இந்த வருஷம் இந்த வாய் இஷ்டம் போல பேச போறதில்லை. ஏன்? நான் கர்த்தருடைய நாமத்தை அவமரியாதைப்படுத்த போறது கிடையாது. நான் இஸ்ரவேலே, நான் தேவனுடைய பிரபு, நான் தேவனுடைய வாரிசு. இப்படித்தான் வாழ வேண்டும், எங்கள் குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆகவே வாய் அருமையானவர்களே சரியாக உபயோகிக்கும்படி ஒரு தீர்மானம் எடுங்கள். இது ஒரு நல்ல ஒரு புத்தாண்டாக உங்களுக்கு இருக்கும். நாக்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. நான்லாம் பல வருஷத்துக்கு முன்னால கர்த்தருடைய ஆவியானவரோடு ஈடுபட்ட போது இந்த நாக்கு தான் எல்லாம். ஆசீர்வாதமோ சாபமோ உயர்வோ தாழ்வோ எல்லாம் நாக்கில் தான் கடவுள் கொடிக்க வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு தீர்மானம் பண்ணேன், இந்த நாவு கர்த்தாவேன்னு வாய்க்கு காவல் வையும், வாய் மீறாதபடி எனக்கு உதவி செய்யும். வாயால அருமையானவர்களே இதை செய்யறது கஷ்டம். அதனால பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கேட்டு, நான் இஸ்ரவேலன், நான் தேவனுடைய சுதந்திரன், நான் பிரபு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சாபத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது என்று தீர்மானித்து கொண்டு பேசுறதெல்லாம் அப்படிதான் விதமாய் பேசுவீர்களானால் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிள்ளைகளை நாய் பேய் கழுதனுத்து திட்டுற நான் விவரமாய் போக விரும்பவில்லை. ஆனால் அருமையானவர்களே எல்லாம் நாவல் தான் இருக்குது. நாளைக்கு கழுதையாக போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அருமையானவர்களே தேவன் உங்களை இயேசுவின் மூலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரியிலே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, போராட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக கர்த்தர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். வாய் மாறணும், உதடு மாறணும். வாழ்க்கையிலே அவ்விதமாக கொஞ்சம் நான் மாற்றினேன். எங்களுடைய ஊழியம் வித்தியாசமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லாருக்கும் அருமையானுடைய கருத்தை இந்த வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம்.
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருத்தர் ஓடி வந்தார், என்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தானே போட்டிருக்கியா? ரட்சிப்பு, பரிசுத்தாவி, வரங்கள் இதுதானே போட்டிருக்குது. பணம்னா போட்டிருக்குது. அறிவு இல்லை அருமையானுள்ளே. கவனிங்க, ஆம்பிளிஃபைடு வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆல் த பிளஸிங்ஸ் given by the Holy Spirit. ஆவியானவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களாலும் பிதாவாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ரட்சிப்பு ஒரு ஆசீர்வாதம், வரங்கள் ஒரு ஆசீர்வாதம், சபை ஒரு ஆசீர்வாதம், அதே சமயத்தில் ஒரு குழந்தை ஒரு ஆசீர்வாதம், பணம் ஒரு ஆசீர்வாதம், வீடு ஒரு ஆசீர்வாதம், எல்லாம் ஹோலி கோஸ்ட் கிவன், எல்லாம் பரிசுத்த ஆவியான கொடுக்குறாரு. அவர் கொடுக்கிறன்னா ஒன்று கூட அசையாது என்பதை தெரிந்து விடுங்கள். ஆகவே ஒரு குழந்தையை பார்க்கும்போது இது அருமையான பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய ஒரு கிஃப்ட், தேவன் தந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு ஈவு. பணம்னு சொன்னா தேவன் தந்த ஆவிக்குரிய ஈவு. அருமையான கவனிங்க, நல்ல வீடு தேவன் தந்த ஆவிக்குரிய வீடு. அதுபோல மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தருகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களோட முடிக்க போறேன். சகல ஆசீர்வாதங்களாலும், பூலோக ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம், பரத்துக்குரிய ஆசீர்வாதம், இகத்துக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதம், தொழிலுக்குரிய ஆசீர்வாதம், படிப்புக்குரிய ஆசீர்வாதம், கல்யாணத்துக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்கள்னாலும் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். பெற்றுக்கொள்வது எப்படி? நாக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பிதாவாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் தந்தீர் ஸ்தோத்திரம், இனி தரப்போறீர், அதற்காக நன்றி. எப்போது அருமையானே வாயும் இருதயமும் மனமும் நன்றினால் நிறைந்திருக்க வேண்டும். தெருவில் நடக்கும்போதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே போக வேண்டும். கடந்த காலத்தில் செய்தலா நன்மைக்காக நன்றி. உலகத்தான் ஊர்பட்ட கதைகளை பார்த்துட்டு இருப்பான். நமக்கு வேலை இருக்கிறது. ஏன் நாம் இருந்த இடத்துல இருக்க விரும்பவில்லை? ஆகவே எல்லா ஆசீர்வாதம், கடந்த காலத்தில் செய்த ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி. எதிர்காலத்திலே செய்ய போகிறீர் ஏனென்றால் நீர் ஆசீர்வதித்து விட்டீர். நான் அதை எடுத்துக்கணும். அதுதான் இப்ப இன்னொரு நேரம் சிலுவைக்கு நீர் வரப்போறதில்லை. ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆவிக்குரிய உலகத்திலே, ஆவி உலகத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நான் அதை கிராப் பண்ணணும், சுதந்திரிக்க வேண்டும். எப்படி? நாக்கில் முழுவதும் எப்போது நல்லதுக்கும் பல்லதுக்கும் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். சில பொல்லாது வந்துச்சுன்னா கூட நன்றி செலுத்தினா கர்த்தர் மாற்றி போடுவார். ஆகவே எல்லா வாய்களும் நன்றினால் வாயாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லா சபையிலும் அவிதமாக இருந்தால் அருமையானவர்களே, உலகத்தான் சிரிக்க மாட்டான், பயந்து ஓடிடுவான். ஆகவே மக்கள் உங்களை பார்த்து பயப்படும்படி தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் உங்களுடைய மடியிலே கொட்ட விரும்புகிறார். அதற்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு வாசல் உங்களுடைய வாய், உங்களுடைய ஞாபகம் வழி, சோத்திர வழி, வேற வழி கிடையாது. 50 ரூபா தேவையா இருக்குன்னு 500 நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது இல்லை. கண்ணீரோட எல்லாம் வேஸ்ட்டு. அருமையானவர்களே, கர்த்தர் ரத்தத்தை செஞ்சிருக்கிறார் 500 எம்மாத்திரம். ஆகவே எல்லாரும் அருமையான தேசை எழுந்திருப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரை சோத்தரிப்போம். இதுவரைக்கும் கர்த்தர் அனுப்பின எல்லா
ஆசீர்வாதங்களுக்காகவும் எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. இனி வரப்போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி 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 செலுத்துவோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகல ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். எல்லாம் எங்களுடைய ஆண்டவரே, எங்களுக்காக அவளை ஆவிமண்டலத்தில் சேர்த்து வைத்திருக்கிறீர். எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிருபை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எல்லாருக்கும் இருந்த கிருபை இறங்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எங்களுடைய நாவு, எங்களுடைய வாய் ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரட்டும். எப்போது நன்றினால் நிறைந்திருக்கட்டும். இந்த வருஷம் நம்முடைய நன்மை நிறைந்த வருஷமாய் இருக்க போகிறது. அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.